தேசிய நெடுஞ்சாலையில் கடை வைக்க கூடாதுன்னு வழக்கு. அது ஐயா பாமக போட்டுச்சு. நாங்களும் அதுல கூடுதலா துணையில போய் சேர்ந்து துணை வழக்கா போட்டு அழுத்தம் கொடுத்து அதை தீர்ப்பை கொண்டு வரோம். அந்த தீர்ப்பு தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற கடைகளை மூடணும்னு வந்துருச்சு. ஆனா மூடுனாங்க முன்பக்கத்தை. இப்படி போகும்போது கடை மூடி இருக்கும். ஆனா பின்னாடி கதவை திறந்தா அந்த வியாபாரம் அதை மூடத்தானே சொன்ன, மூடிட்டு. இது மாதிரி நம்ம புனித வெள்ளிக்கு நீங்க மூடணும்னு நம்ம அழுத்தம் கொடுக்கிறோம். இந்த அரசு மூடாது. இதுல இருந்தாவது கிறிஸ்தவ மக்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம உணர்வுக்கு அது மதிப்பளிக்காது. கிறிஸ்தவருக்கு இவர் தான் பாதுகாப்பு, இவர் தான் ஓட்ட போட்டியில ஒரு நாள் கடையை ஒப்புக்கு மூட முடியல. இப்ப புனித வெள்ளிக்கு மட்டும் இல்ல, எல்லா வெள்ளிக்கும் மூடுறோம். அதான் நம்ம கனவு. மொத்தமா மூடுறோம். மொத்தமாவே இந்த டாஸ்மார்க், இந்த சீம சரக்கு வியாபாரங்களை நமது அரசு வரும்போது மூடிடும். அதுல நீங்க உறுதியா இருங்க, நம்ம செஞ்சிடும். அதை இப்ப குடிகாரர்கள்லாம் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு, அது எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதான், குடிகாரன் சாராயம் விற்று வருகிற காசு குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணெய்க்கு சமம்னாரு. அப்படி ஒரு காசு வச்சு நிர்வாகம் செய்ய வேண்டியதே இல்லை. அது நமக்கு தேவையில்லை. நமக்கு மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு நிறைய திட்டம் இருக்கு. அது நிறைய திட்டம் இருக்கு. பாலின் சந்தை மதிப்பு பல லட்சம் கோடி இருக்கு. அதனால இந்த 50,000 கோடிக்கு சாராயம் வித்து சாகடிக்கிற நிலைமை நமக்கு இல்ல. நம்ம வர்றோம். புனித வெள்ளிக்கு மட்டுமல்ல, மொத்தமாகவே டாஸ்மார்க்க மூடிடுறோம். நம்பிக்கையோட இருங்க. இனிமேல் புனித வெள்ளிக்கு மூடுங்கன்னு திராவிட திமுக கேட்கறத நிப்பாட்டுங்க. இது தமிழர்களின் தன்மான இழப்பு என்று சொல்லுங்க. அவர்கள் புனித வெள்ளிக்கு மூடாதவர்கள் அதிகாரத்தை பெரிய பூட்டா போட்டு மூடுறதுக்கு ஒரு ஓட்ட உங்க மகனுக்கு போட்டு போங்க. அவ்வளவுதான்.